வேடப் போலிகளை அழிப்பவள். வேத நெறியை பின்பற்றுவது போல் நடிப்பவர்களை பாஷண்டர்கள் என்பர். அத்தகைய வேடதாரிகளை அடக்கி அழித்தவள் அம்பிகை. ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவன் ஜடபரதர் என்ற மகானை காளிக்கு பலி கொடுக்க விரும்பினான். காளி பக்தனை போல் நடித்த திருடர் தலைவனை அழித்து ஜடபரதரை காத்தாள் தேவி. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள ஒரு வரலாறு. அவ்வாறே தேவி உபாசகனை போன்று நடித்த சம்பந்தாண்டான் வேண்டுகோளை ஏற்கவும் அவனுக்காக சாட்சி கொடுக்கவும் மறுத்துவிட்டாள் அம்பிகை என்பது அருணகிரிநாதர் வரலாற்றிலிருந்து நாம் அறியலாம். எனவே வேடப் போலிகள் எவரும் அம்பிகையை ஏமாற்ற இயலாது. பாகண்டர் என்பதே பாஷண்டர் என்று மாறியது என்றும் கூறுவர். பா என்றால் வேதம் என்றும் கண்டர் என்றால் துண்டாடியவர்கள் என்றும் பொருள் கொள்வர். தங்கள் விருப்பப்படி வேதங்களுக்கு பொருள் விரித்து கூறி உலகத்தை ஏமாற்ற விரும்புபவர்களே பாஷண்டர்கள். அவர்களை அழிப்பவள் அம்பிகை. எல்லா காலத்திலும் தெய்வீக நெறியை தங்களின் சுயநலத்துக்காக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி பணம் பறித்தும் இன்பக் கேளிக்கைகளில் ஈடுபட்டு திரியும் போலிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை மக்களும் அரசரும் தண்டிக்க தவறினாலும் அம்பிகை தவறாது தண்டித்து அழிக்கிறாள். தொடரும் நாமம் ஓம் சதாச்சார பிரவர்த்திகாயை நமக என்பதாகும். நல்ல வழியில் உய்விப்பவள். வாழ்க்கைக்கு உகந்த நல்ல வழிகளே ஆச்சாரமாகும். தமிழில் உள்ள ஆச்சாரக்கோவை முதலான நல்ல நூல்கள் குறிப்பிடும் நல்வழியில் உய்விப்பவளும் அவளே. ஆச்சாரம் என்பது அனைவரும் பின்பற்ற வேண்டிய உயர்ந்த நெறிமுறைகள் என்பதை முன்னரே கண்டோம். மேலும் அவை குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும் உரியதல்ல. அத்தகைய